إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. وبعد. ஜமாத்தின் மதிப்புக்குரிய ஊழியர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முன்னால் நடந்த உரையை செவிமடுத்து கொண்டிருந்த போது ஒரு செய்தியை சொல்லிட்டு எனது விஷயத்துக்கு வரலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. உள்ளங்களுக்கு அல்லாஹ் ஒரு சுவிட்ச் வச்சுக்கிறான், ஆன் ஆஃப் சுவிட்ச். அந்த சுவிட்ச் எங்கட கையில் இருந்தால் நாங்கள் தேவையானதுக்கு ஆன் பண்ணி தேவையானதுக்கு ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். உள்ளத்துக்கிட்டேயே ஆட்டோவாக ஆன் ஆஃப் ஆகிற அந்த பொறுப்பை கொடுத்து வச்சா அது எப்போ ஆஃப் ஆகும் எப்போ ஆன் ஆகும்ன்றதை அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். கவர்ச்சிகளை காண்ற நேரம் ஆன் ஆகும், உண்மைகளை காண்ற நேரம் ஆஃப் ஆகும். சரி, அதை ஆட்டோவுக்கு மாற்றி வச்சா, ஆட்டோ மோட்டில் போட்டு வச்சா கவர்ச்சிகளால் ஆன் ஆகும் ஆட்டோவா, உண்மைகளை கேட்குற நேரம் ஆஃப் ஆகும். லகத் ஜினாக்கும் பில் ஹக் வலாக்கின் அக்ஸரக்கும் லில் ஹக்கி காரிஹூன். நாங்கள் உண்மையை உங்கள்கிட்ட கொண்டிருக்கிறோம், அதிகமானவர்களுக்கு உண்மை கசப்பு அப்படின்னு நல்லா சொல்கிறேன். கசப்புண்டா சுவிட்ச் ஆஃப் ஆகி கவர்ச்சிகளுக்கு முன்னால் போனால் ஓனா மாறி நாங்கள் அந்த சுவிட்சை எங்கட கண்ட்ரோலில் வச்சுக்கொண்டா என்ன கவர்ச்சி வந்தாலும் எங்களுக்கு ஆஃப் பண்ணிலும், உண்மைகள் எவ்வளோ கசப்பாக வந்தாலும் ஓன் பண்ணிக்கொள்ளேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இந்த செய்தியை சொல்லணும் என்று ஞாபகம் கொண்டு வந்தது, அதை சொல்லிட்டு தூங்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு சிந்தனையையும் இந்த தலைப்புக்கு முன்னால் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். குர்ஆனில் வார 4 வசனங்கள். சாப்பிட போங்கன்னு சொல்கிற ஒரு வசனம். அது எப்படி வருதுன்னா, ஃபம்ஷு ஃபில் அர்த் ஃபம்ஷு ஃபி மனாக்கிபிஹா வக்குலு மிர் ரிஸ்கி. பூமியிட மேற்பரப்பில் நீங்கள் போய் அல்லாட ரிஸ்கை, வாழ்வாதாரங்களை தேடி அனுபவிங்க, உண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியிட மேற்பரப்பில் போங்கன்னு சொல்கிறதுக்கு அல்லாஹ் பாவிச்சிக்கிற அந்த வசனம் ஃபம்ஷு, நடந்து போங்க. தொழுகைக்கு போங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். இதா நூதி அலிஸ்ஸலா சூரத்துல் ஜும்மால வார வசனம். தொழுகைக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, தொழுகைக்கு கொஞ்சம் அவசரமாக போங்க. சாப்பாட்டுக்கு எப்படி போங்க? சாப்பாட்டுக்கு எப்படி போங்க? நடந்து போங்க. தொழுகைக்கு அவசரமாக போங்க. ஃபம்ஷு ஃபஸ்அவ் ரெண்டுக்கும் வித்தியாசமே. இன்னொரு அழைப்பு அல்லாஹ் விடுக்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா.
சுவர்க்கம், அல்லாஹ்வுடைய மஃபிரத், இவற்றை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அவசரமாகவும் அல்ல, அதை விட ஸ்பீடாக வாங்க, விரைந்து வாங்க. இன்னொரு அழைப்பு கொடுக்கிறான் அல்லாஹ், என்ன நோக்கி வாங்கன்னு, ஃபெர்ரு இலல்லா, அல்லாஹ்வை நோக்கி ஓடி செல்லுங்கள். நடப்பு எப்படி இருக்குது? நடப்பு எப்படி இருக்குது? சாப்பாட்டுக்கு நடந்து போங்க, தொழுகைக்கு அவசரமாக போங்க, சுவர்க்கத்துக்கு விரைந்து போங்க, அல்லாஹ்கிட்ட ஓடி போங்க. இந்த ஒவ்வொரு சொல்லையும் அல்லாஹ் பயன்படுத்திக்கிறது அதுக்கு அல்லாஹ் கொடுத்திக்கிற முக்கியத்துவத்தை வச்சு தான். அந்த முக்கியத்துவங்கள் எங்கள்கிட்ட இருந்தால் இந்த நடத்தைகளும் எங்கள்கிட்ட வரும். ஜஸாக்குமுல்லா ஹைர். அந்த சிந்தனையோடு நான் தலைப்புக்கு வருகிறேன். தொழுகைக்கு ஒரு வாழ்க்கை தேவை, வாழ்க்கையை பராமரிக்கிறதுக்கு ஒரு தொழுகை தேவை. இந்த தலைப்பை இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி கொள்கிறேன், அப்போ மனசில் லேசாக நிற்கும். வாழ்க்கையை நேராக்கும் தொழுகை, வாழ்க்கையை நேராக்குற தொழுகை. தொழுகைக்கு நேராக்குற ஒரு பவர் ஒன்று இருக்குது, அது வாழ்க்கையே நேராக்கும். நாங்கள் தொழுகைக்கு வரப்போது எப்படி வாரம்? 2 சுத்தங்களோடு வருகிறோம். கட்டாயம் குளிக்க வேண்டியிருந்தால் குளிச்சுட்டு வரோம், அல்லது உதுவு செய்து கொண்டு எங்களோட வெளி சுத்தத்தை உறுதிப்படுத்தி கொண்டு வரோம். வந்து தக்பீர் கட்டினதோடு அல்லாஹ்கிட்ட சொல்கிறோம், அல்லாஹும்ம பாயித் பைனி வபைன ஹதாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப், எனக்கும் என்ற பாவங்களுக்கும் இடையில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையிலுள்ள அந்த இடைவெளியை ஏற்படுத்துவாயாக. அதாவது என்ற பாவங்களை சுமந்து கொண்டு உன்னை முன்னால் நிற்க நான் விரும்பலையா அல்லாஹ், நான் பரிசுத்தமாக உனக்கு முன்னால் நான் நிற்கிறதுக்கு அருள் புரி. அப்போ அல்லாஹ்ட முன்னுக்கு வார நேரம் சுத்தமாக, உடல் சுத்தத்தோடு உளச்சுத்தத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். அதுக்கு பிறகு சொல்கிறோம், வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த். நான் இந்த துவாக்கள் எல்லாத்தையும் முழுமையாவதில்லை, டைமை கருதி. வானங்கள் பூமியை படைத்தவனின் பக்கம் எனது முகத்தை நான் நேராக்கி விட்டேன். மிச்சம் பேர் கிப்லாவுக்கு முன்னால் கிப்லா திசையை நோக்கி இந்த துவா ஓதுறன்னு நினைக்கிறாங்க. கிப்லா திசையில் அல்ல ஐக்கிறது. ஐனமா துவல்லு ஃபசம்ம வஜ்ஹுல்லா, நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்ல ஐக்கிறான். கிப்லாவை நோக்கி நாங்கள் நிற்கிறதுக்கு முழு இஸ்லாமிய உம்மத்தும் ஒரு திசையில் ஒன்றையை நோக்கி நிற்கிறோம் என்ற ஒரு அடையாளம். அது வெறும் திசை அல்ல, அல்லாஹ்வை நோக்கி என்னையை நான் நேராக்கி கொள்கிறேன் என்றுதான் அதோட பொருள். அல்லாஹ்வை நோக்கி என்னை நான் நேராக்கி கொள்கிறேன் என்பதுதான் அதன் பொருள். நாங்கள் நேராகணும். வாழ்க்கை என்றது நிறைய சந்தடிகள் நிறைந்த, பிரச்சினைகள் நிறைந்த ஒன்று என்றது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வெளியில் போனால் எல்லோரும் மஸ்ஜிதில் இருக்கிறீங்க, மஸ்ஜிதில் இருந்தாலும் கூட சில நேரம் உங்களோட யோசனைகள் ஸ்கேட்டடாக அங்கே இங்கெல்லாம் போகலாம். நான் வாழ்க்கை அப்படிப்பட்டது. தன்னை நோக்கி அது மனிதனுடைய கவனத்தை கரிசனையை இழுக்கும். அப்போ நாங்கள் சிதறுண்ட சிந்தனைகளோடு வாழுவோம். அதாவது எங்களோட திசை அல்லாஹ்வாக இருக்காது. எங்களோட வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயமும் தன்னை நோக்கி எங்களை இழுத்திருக்கும். அப்படியான ஒரு டைமில் தான் அல்லாஹு அக்பர் என்ற அதான் கேட்குது.
உடனே எந்த திசையில் போய்கொண்டிருந்தாலும் எதுவுமே பெருசல்லன்னு சொல்லி அல்லாஹ் பெரியவன் என்று அந்த அழைப்புக்கு நாங்கள் பதில் சொல்லுகிறோம். அதாவது எங்களை ஒரு முறை நேராக்கி கொள்வதற்காக மஸ்ஜிதுக்கு வருகிறோம். எங்களோட சிந்தனைகளை சிதற வைத்த வாழ்க்கையிலிருந்து விடை பெற்று மஸ்ஜிதுக்குள் அல்லாஹ்ட இல்லத்துக்கு வந்து சேர்றோம். ஏனென்றா நான் அல்லாஹ்வோடு சிறிது நேரம் இருந்து விட்டு செல்ல வேண்டும். என்னை அவனை நோக்கி நான் நேராக்கி கொள்ள வேண்டும். இதான் அல்லாஹ் ஒரு நாளைக்கு 5 நேரம் எங்களை அழைக்கிற போது வர வேண்டிய உணர்வு. 5 நேரம் அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் வந்துட்டு போனால் நிச்சயமாக நேராகாமல் இருக்கலாது. தொழுகை எங்களை அவ்வாறு நேராக்க வேண்டும். சகோதரர்களே, நாங்கள் வளைஞ்சிக்கிறோம், எனவே நேராக்கணுமா? இல்லை, எல்லாம் அல்லாஹ் எங்களே நேராக தான் படைச்சிக்கிறான். அதாவது நாங்கள் வடக்கில் போகிறோம், அல்லாஹ் தெற்க நோக்கி வாங்கன்னு கூப்பிட்றான். அப்படியா? அப்படி இல்லை. அல்லாஹ் வடக்க நோக்கி கூப்பிட்றான்டா எங்களை வடக்க நோக்கி தான் நல்லா படைச்சியும் வச்சுக்கிறான். ரசூலா சொன்னாங்க, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ராவில் பிறக்கிறது. ஃபித்ராண்டா அல்லாவை உணர்ந்து அறிந்து கொள்ளுகின்ற தன்மை, அவனை நோக்கின இயல்பு. அந்த இயல்போடு தான் நல்லா மனுஷனை படைச்சிக்கிறான். அதை குர்ஆன் இப்படி சொல்லுகிறது. அந்த செய்தியை சூரா ரூம் 30வது வசனம், ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன். நாங்கள் வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாத், எங்களோட முகத்தை அல்லாஹ்வை நோக்கி திருப்புறேன்னு சொல்கிறோமே. அல்லாஹ் சொல்கிறேன், உங்களோட முகத்தை அல்லாஹ்வோட தீனை நோக்கி திருப்புங்க, நேராக்கி வைங்க. ஃபஅகிம் வஜ்ஹக லித்தீனி ஹனீஃபன் ஃபித்ரத் அல்லாஹ் அல்லத்தி ஃபதர அன்னாஸ் அலைஹா. அப்படி அல்லாஹ்வோட தீனை நோக்கி உள்ளம் திரும்புறதுக்குதே, அதுதான் மனிதனை அல்லாஹ் படைச்சிக்கிற இயல்பு. அந்த நேச்சரில் தான் மனுஷன் அல்லாஹ் படைச்சிக்கிறான். அந்த நேச்சருக்கு சப்போர்ட் பண்ணுற வேலையை தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம் செய்யுது. மனுஷன் இயல்பே என்ன? அல்லாஹ்வை நோக்கி இருக்கிறதான். அல்லாஹ்வை நோக்கி எங்களோட இயல்பாகவே இருக்கிறது. அதுக்கு தொழுகை ஒரு நாளைக்கு 5 நேரம் சப்போர்ட் பண்ணுது. அவனுடைய மார்க்கமும் கோணலானதல்ல. சூரத்துல் கஹ்ஃபுடைய 1வது வசனம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப். தனது அடியானுக்கு வேதத்தை இறக்கி வைத்தவனே புகழுக்குரியவன். வலம் யஜ்அல் லஹு இவஜா, அந்த மார்க்கத்தை அவன் கோணலா வைக்கல, கையமன் நேராக வச்சுக்கிறான். மார்க்கம் நேரானது, உள்ளம் நேரானது, மனிதன் இயல்பு நேரானது, எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி எல்லாத்தையும் அல்லாஹ்வை நோக்கி அமைச்சிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒன்றாக தொழுகையை ஒரு நாளைக்கு 5 நேரம் வச்சுக்கிறான். உங்களோட இயல்பையும் உங்களோட மார்க்கத்தையும் செக் பண்ணி உங்களைய நேராக்குற அந்த சந்தர்ப்பமாக 5 நேர தொழுகை எடுத்துக்கோங்க. சகோதரர்களே, தொழுகைக்கு நாங்கள் வாரது அதுக்குத்தான், அல்லாஹ்வை நோக்கி எங்களைய நேராக்குறது. எங்களைய நேராக்குறேன்டா எங்களோட சிந்தனை, எங்களோட கரிசனை, எங்களோட எதிர்பார்ப்பு, எங்களோட ஹோப், எங்களோட தஞ்சம் எல்லாமே அல்லாஹ் என்ற ஒரு நிலைமையை வாழ்க்கை ஓட்டத்தில் அடிக்கடி
உருவாக்குற ஒரு வேலையை தொழுகையினூடாக அல்லாஹ் செய்ய விரும்புகிறான். தொழுகை அப்படி இருக்குதா? அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகையை இப்படி யோசிச்சா எப்படி? வாழ்க்கையில் 1008 இருக்குது, அது 1009வது. எது எது? தொழுகை. அதுக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. வாழ்க்கை வேற, தொழுகை வேற என்று யாராவது நினச்சா அந்த தொழுகை நேராக இருக்கவும் மாட்டாது, அந்த தொழுகை எங்களை நேராக்கவும் மாட்டாது. அந்த தொழுகை எங்களை நேராக்கவும் மாட்டார். நான் இவ்வளோ நேரம் சொன்னது தொழுகையை பற்றி எப்படியான ஒரு பார்வை, ஒரு புரிதல் எங்கள்கிட்ட இருக்கணும் என்றது தான். தொழுகையை பற்றி இப்படி ஒரு பார்வை இருந்தால் அது நாங்கள் பிஸி ஆகிப்போம், நாங்கள் எங்களோட வேலைகள் அன்றாட விரிப்போம், இடையில ஒருக்கா அப்படி போயிட்டு வருவோம். அதுதான் தொழுகை. இப்படி ஒரு பார்வை தொழுகையை பற்றி இருந்தால் அந்த தொழுகை எதையுமே நேராக்காது. அந்த தொழுகையை தொழுத மனிதர்கள் குறைப்பட்டு கொள்வார்கள். தொழுதோம் ஒன்றுமே நடக்குதில்லையே, தொழுதோம் ஒன்றுமே நடக்குதில்லையே. அந்த தொழுகையை அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தரல, மார்க்கம் எங்களுக்கு கடமையாக்கவும் இல்லை. சகோதரர்களே, நாங்கள் ஒரு பணி செய்கிற அமைப்பில் இருக்கிறோம். அப்போ இந்த அமைப்பில் ஏன் வந்து சேர்ந்தோம் தெரியுமா? நான் என்னையை நேராக்கி கொள்ளணும், மற்றவங்களையும் நேராக்கும். அதானே பணி. நான் இந்த தலைப்பிட வசனத்திலேயே விஷயத்தை பேசிக்கிட்டு போகிறேங்க. தாவான்ற சொல்ல எடுக்காமல் இந்த பணி என்ன, பணி என்னடா என்னையை நான் நேராக்கி கொள்ளணும், மற்றவங்களையும் நேராக்கும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனுக்கு சொல்கிறாரு, மகனே இந்த பணியை செய்ய அப்படின்னு சொல்லி. எப்படி சொல்கிறார் தெரியுமா? யா புனைய அகிமி ஸலா, மகனே தொழுகையை நிலைநாட்டு, வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர், நன்மையை ஏவு தீமையை தடு. நன்மையை மற்ற மக்களுக்கு சொல்கிறது, மற்றவங்களை நேராக்குறது. தீமையை மற்ற மக்கள்கிட்டருந்து ஆற்றுறது, அவங்கள நேராக்குறது. அதுக்கு முன்னுக்கு என்ன செய்? உன்னை நேராக்கிக்கோ. முதலாவது தொழு. அதுதான் இந்த பணி செய்கிறதுக்கான உன்னோட தகுதி. நீ நேராகாம மற்றவங்களை எப்படி நேராக்குறது? ஆனால் இந்த ரெண்டுக்கும், எதுக்கு ரெண்டுக்கும் வேண்டா, தொழுகிறதுக்கும் பணி செய்கிறதுக்கும், என்னையை நேராக்குறது, மற்றவங்களை நேராக்குறது. இந்த வேலையை செய்கிறதுக்கு கடுமையான பொறுமை தேவை. ஃபஸ்பிர் அலாமா அசாபக். இந்த ரெண்டையும் செய்கிற போது உனக்கு பிரச்சனை வரும், பொறுமையாயிரி. சகோதரர்களே, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தொழுகிறதுக்கு பொறுமை தேவையா? அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுகிறதுக்கு பொறுமை தேவையா? தக்பீர் கட்டினா அடே சலாம் கொடுத்துட்டோம், அப்படித்தான் நினைவு வருது. அவ்வளோ அவசரமாக தொழுது முடிஞ்சு மரணத்துக்கு பொறுமை. தொழுகை பொறுமை ஒன்று தேவையா? சிலர் கஷ்டத்தோடு வந்து ஒரு கேள்வி கேட்குறான். தொழுகிற சிலர் ஒரு கேள்வி கேட்குறான். தொழுகையில் எங்களோட சிந்தனையை ஒருமுகப்படுத்த இல்லாமல் இருக்குதே, அதாவது தொழுகையில் என்னோட சிந்தனையை நேராக்க இல்லாமல் இருக்குதே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி.
அப்படி கேட்காதவங்க யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க, இல்லாட்டி சிலாக்கள் கேட்குறாங்க. சிலாக்களுக்கு அந்த கேள்வியே பாரதோ இல்லையோ தெரியாது. நான் ஒருத்தரோட கோவம் இல்லை, ஜஸ்ட் சொல்கிறேன். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்படி கேட்ட சகோதரர்கள் சிலருக்கு நான் சொல்லிக்கிறேன், உள்ளத்தில் இந்த ரேடியோ ஸ்டேஷனை பிடிக்கிறதுக்கு மீட்டர் திருப்புறதானே, அது மாதிரி தக்பீர் கட்டினா அல்லாவை நோக்கி மீட்டரை திருப்பி வைக்கிறதுக்கு என்னமான மெத்தடுகள் இருக்குதான். அதாவது தொலையை விட்டுட்டு போனால் மீட்டரை வேறு வேறு பக்கங்களுக்கு திருப்பி கொள்வோம். தக்பீர் கட்டினா அல்லாவை நோக்கி டியூன் பண்ணி வச்சுக்கொள்வோம். அப்படின்னா மெத்தட் இருக்குதான். மெத்தட் அல்ல, உள்ளமே எங்கள்கிட்ட இல்லை. எப்படி திருப்புற? உள்ளமே எங்கள்கிட்ட இல்லை, எப்படி திருப்புற? தொழுகைக்கு வந்து அப்படி திருப்பேலாது. தொழுகையில் அல்லாவோடு இருக்கணும்னு சொன்னால் தொழுகை வாழ்க்கையை நேராக்கணும், வாழ்க்கை தொழுகையை நேராக்கணும். ரெண்டும் ஒன்று கொண்டு சப்போர்ட் பண்ணணும். அதனால தான் தொழுகைக்கு ஒரு வாழ்க்கை தேவை, வாழ்க்கைக்கு ஒரு தொழுகை தேவைன்னு சொல்கிறோம். தொழுதுட்டு 5 நேரம் தொழுதுட்டு போகிற நேரம் எங்களோட சிந்தனைகளை சிதறச் செய்கிற வாழ்க்கை கண்ட்ரோல் ஆகும். சிந்தனையை விடமாட்டோம், அல்லாவை நோக்கியே வச்சுக்கொள்வோம். சகோதரர்களே, தொழுகிற நேரம் மட்டும் அல்லாவோடு இருக்க நினச்சா அது சாத்தியமே இல்லை. நாங்கள் எப்போதும் அல்லாவோடு இருக்கிறோம். வியாபாரத்தில் அல்லாவோடு, குடும்பம் நடத்தினா அல்லாவோடு, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் அல்லாவோடு, பயணம் போனால் அல்லாவோடு, வைபவத்தில் இருந்தால் அல்லாவோடு, அந்த எல்லா இடங்கள்லையும் அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான். அவன் எங்களை கைட் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லாவோடு எப்போதும் இருக்கின்ற மனிதன் தொழுகைக்கு ஏன் வாரான் தெரியுமா? வேறு ஒன்றோடு இருந்து கொண்டு அல்லாவோடு இருக்கிற அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது. வியாபாரத்தில் இருந்து கொண்டு அல்லாவோடு, குடும்பம் நடத்தி கொண்டு அல்லாவோடு, அப்படி இல்லாமல் எதுவுமே வானம், நான் தனியாக அல்லாவோடு இருக்கணும்னு தான் தொழுகைக்கு வாரது. அங்கேயும் அல்லாவோடு இருந்துட்டு தனியாக அல்லாவோடு இருக்கணும்னு தான் தொழுகைக்கு வாரோம். அப்போ தனியாக அல்லாவோடு இருக்கிறேன்னு சொன்னால் அங்கே வேறு சோழிகள் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் சொல்கிறாரு, தொழுகைக்கு வந்து நின்றா தானே மறந்தது அவ்வளோ ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி. இமாம் 3 ரக்காத் தொழுகிட்டு சலாம் கொடுத்தார். எல்லாரும் சலாம் கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் மட்டும் சொன்னார், இமாம் 3 ரக்காத் தொழுதார். எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க, அவர் உறுதியாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு 4 பிஸ்னஸுக்கு 4 ரக்காத்தில் இஷால கணக்கு பார்த்து முடிச்சிடுவேன். நான் 3 பார்த்து முடித்தேன், எனக்கு ஷுவராக தெரியும் 3 ரக்காத்தான் தொழுதாருன்னு. அதுக்கு தொழுகைக்கு வந்தா எப்படி தொழுகை நேராக்கும்? விட்டுட்டு வந்த விஷயத்தை தொழுகையில் வந்து மீட்டினா நாளைக்கு மறுமையில் ஓஎஸ் மூளை ஓதின அந்த வசனம் தான், கால ரப்பிர்ஜி உன் அல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக், யாழ்லா என்னைய கொஞ்சம் ரிலீஸ் பண்ணு, எனக்கு இப்போ விளங்குது நான் அதை சரியாக செய்யலைன்னு சொல்லி செஞ்சிட்டு வாரு என்று கேட்பான். அப்படி தொழுகை ஆக்கலாது, அப்படி தொலையலாது. எப்போதும் அல்லாவோடு பயணிப்போம். அந்த பயணத்தில் தொழுகைக்கு வருவோம், தனியாக அல்லாவோடு இருக்கிறதுக்கு, தனியாக அல்லாவோடு இருக்கிறதுக்கு மட்டும்தான் தொழுகைக்கு வரோம். அப்படி வந்தால் தொழுகை வாழ்க்கையை சீராக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரா லுக்மான், சூரா அன்கபூத் 45 வசனம் சொல்லுது, அக்கிமி சலா, தொழுகையை நேராக்குங்க. நான் இந்த நேராக்குங்கன்ற சொல்லையே பயன்படுத்துகிறேன். அக்கிம் என்றா நிலைநாட்டுங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன். அக்கிமுக்கு சரியான மொழிபெயர்ப்பு என்னன்றா
நிர்மாணிக்கிறது. ஒரு கட்டிடத்தை கோணலாக கட்டையில இல்லையா, நேராக தானே வைக்கணும். இப்போ நேராக்குறேன்னு தான் எடுப்போம். ஹக்கிமி சலா, உங்களோட தொழுகையை நேராக்குங்க. இன்ன சலாத்தை தன்ஹா அனில் ஃபஹ்ஷா இவள் முன்கர், அதை நேராக்கினா அது வாழ்க்கையை நேராக்கும். அது தீய மானக்கேடான விஷயங்கள்லேருந்து உங்களைய பாதுகாக்கும், தடுக்கும். ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுதா எப்படி ஒரு மனுஷன் அங்கால போகிறது, அது உங்களைய பிழையான ஒரு வழியில் போக விடாது. ஏனென்றா வலதிக்ருல்லாஹி அக்பர், தொழுகைக்கு வந்தால் சிந்தனை மிகப்பெரிய விஷயம். அல்லாட சிந்தனைக்கான ட்ரைனிங் தான் தொழுகை. அல்லாட சிந்தனைக்கு எங்களைய பழக்கிற ட்ரைனிங் தான் தொழுகை. அதோடு இருந்துட்டு போனால் அதுக்கு அடுத்த தொழுகை வர்ற வரைக்கும் அந்த சிந்தனை எங்களுக்குள்ள செல்வாக்கு செலுத்தும். அப்படி செலுத்தினா வாழ்க்கை நேராகும். வாழ்க்கை பிழையாக இயலாது. வாழ்க்கை நேராகினா அப்படி அல்லாவோடு வாழ்ந்துட்டு வார மனிதன் தக்பீர் கட்டினா அவனுக்கு தொழுகை சுமையாக இருக்காது. அவன் சில நேரம் அவனுக்கு ஃபர்லு போதாமைக்கும், சுன்னத்தை ஆர்வத்தோடு செய்வான். தஹஜ்ஜத் அவனுக்கு சுமையாகாது. சகோதரர்களே, அந்த தொழுகை எங்களோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ட தொழுகை அனுபவத்தை எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? குர்ரத்து ஐனி ஃபிஸ் ஸலா, எனது கண் குளிர்ச்சி தொழுகை. வாழ்க்கையில் வந்துட்டு போகிற எல்லா பிரச்சனைகளையும் நான் கடந்து வரணுமெண்டா நான் ஒரு தொழுகைக்கு வந்தால் போதும். அந்த கவலைகள் துன்பங்கள் சகலதும் மறைஞ்சி ஏண்ட உள்ளம் குளிர்ச்சி அடையும், மகிழ்ச்சி அடையும் என்றது தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அந்த லெவலுக்கு நானும் போகலை. ஆனால் தொழுகையை பற்றி யோசித்தா நானும் நீங்களும் சேர்ந்து கதைத்து அதை பேசு பொருளாக மாற்றி ஏண்டையும் உங்களையும் தொழுகையை அந்த இடத்துக்கு நாங்கள் கொண்டு வர வேண்டும். தொழுதா ஒரு சந்தோஷம் வாரது, கண்குளிர்ச்சின்ற அந்த உச்சகட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னால் தொழுதுட்டு போனால் ஒரு மகிழ்ச்சி, உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி. தொல்லை வரணும், வராமல் இருக்கலாது, அதை பெறாமல் இருக்கலாது என்ற ஒரு உணர்வு வேலை செய்யலாட்டி இந்த மார்க்கத்தின் அடிப்படை எங்களுக்குள்ள வேலை செய்யலைன்னு போகும். மார்க்கத்தின் அடிப்படை எங்களுக்குள்ள வேலை செய்யலைன்னு போகும். சகோதரர்களே, ஒரு சிந்தனைக்கு இடையில் ஒரு கேள்வி. அல்லாஹ்வை விட்டுட்டு எங்களோட உள்ள உறவுகளுக்கு வருவோமே. ஒரு ஆளோட உள்ளார்ந்த உணர்வு பூர்வமான உறவு உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எல்லாரோடும் பழகிறாக்கள் எத்தனை பேரோட சும்மா சிரிச்சிட்டு காய்ச்சிட்டு போகிறீங்க, எத்தனை பேரோட உள்ளார்ந்த அன்பு வச்சு பழகிறோம், அது தெரியும் தானே. இந்த உள்ளார்ந்த அன்பு வச்சு ஒருத்தரோட பழகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? காரணத்தை தேடி பார்த்தா யாருக்காலும் சும்மா செல்லையில இடையில எது காரணமாயிருக்கு? நீங்கள் 10 காரணங்கள் செல்லையில, ஆனால் அந்த காரணங்களுக்கு பின்னால் ஒரு காரணம் உண்டு. அவரால் பெற்ற நன்மை, அவரால் அடைஞ்ச நன்மை, அது மார்க்கத்தில் விஷயத்தில் அடைஞ்சதாய்க்கலாம், உலக விஷயத்தில் அடைஞ்சதாய்க்கலாம், எங்களோட முன்னேற்றங்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு நலனாய்க்கலாம். ஏதாவது எங்களோட வாழ்க்கையில் ஒருத்தர் எங்களுக்கு செஞ்ச நன்மை அல்லது அவரால் நாங்கள் பெற்ற நன்மை, அடைஞ்ச பிரயோசனம். அந்த பிரயோசனம் அல்ல உண்மையிலே உறவு. அந்த பிரயோசனத்தை
மனசில் எடுத்ததுனால ஒரு நன்றி உணர்வு வருது. இந்த நன்றி உணர்வு தான் ஒரு மனிதனோடு எங்களோட உறவை உள்ளார்ந்த அன்பு மிக்கதாக மாற்றுகிறது. சரியோ தெரியா நான் சொல்கிறத கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இல்லைண்டா யாராலும் எளிமை சொன்னாலும் அதல்ல, இதுதான் காரணம். சரி, நான் படித்த மார்க்கம், அனுபவித்த வாழ்க்கையை வச்சு சொல்கிறேன். இந்த நன்றி உணர்வு தான் ஒரு மனிதனோடு மிக நெருக்கமான உறவை ஏற்படுத்துது. ஏண்ட ஃபீலிங்க உங்களோட வித்தியாசமாக வைக்கலாம். அவன் வித்தியாசமாக இருந்தால் நான் உங்களோட முரண்பட்டு கொள்ள விருப்பமும் இல்லை. சரி, கோபமும் இல்லை. ரைட். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாட்டாமையோடு அவன் பேத்துக்கு நிற்கிறான் சந்தையில். அவன் ஒரு துவா ஓதி ஓதி போகிறான். கவனமாக கேட்டாங்க, அது என்ன? அவன் கேட்குறான், அல்லாஹும் மஜ்அல்னி மினல் கலீல், அல்லாஹும் மஜ்அல்னி மினல் கலீல். யாரெல்லாம் என்னைய அந்த கொஞ்சம் பேரில் ஒருவனாக ஆக்கிவை, கொஞ்சம் பேரில் ஒருவனாக ஆக்கிவை. உமர்லான்னு அவதானிச்சுட்டு கேட்டாங்க, இந்த துவாவை எங்கே கண்டுபிடிச்சாய் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி ஒரு துவா குர்ஆனில் ஹதீஸில் எங்கேயுமே இல்லை. அவன் உமர்லான்னு பார்த்துட்டு சொன்னான், குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், ஏண்ட அடியார்களில் கொஞ்சம் பேர் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் பேரில் என்ன ஒருவன் ஆக்கினேன். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன சமூகத்தில் நாட்டாமைகள் எல்லாம் அல்லாஹ்வோட தீனை விளங்கி வாழ்கிறாங்கன்னு சொல்லி. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கால் வீங்க நின்று வணங்கினாங்க இல்லையா? யார் கேட்டது கேள்வி? கேட்ட கேள்வி என்ன? ரசூலுல்லாஹ் அவங்களோட முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு, இவ்வளோ சிரமப்படுறீங்க, என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அஃபலா அக்கூனு அப்தன் ஷக்கூரா, நன்றி உள்ள அடியானா நான் வாழப்படாதா? நன்றி தான். அதைத்தான் தொழுகை ஆரம்பிச்சோன்னு சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனுக்கே இந்த நன்றி உணர்வைத்தான் முதலாவது வெளிப்படுத்துகிறோம். லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா ஓதாதவனுக்கு தொழுகை கிடையாது. ஃபாத்திஹாவை அல்லாஹ் அற்புதமாக கட்டமைச்சிக்கிறான். ஃபாத்திஹாவை முந்தி நாங்கள் ஒரு ரமலானில் படித்தோம், திரும்ப படிக்கணும். ஃபாத்திஹா அற்புதமான ஒரு சூறா, தொழுகைக்கு நிகரான ஒரு சூறா அது. அதால் தொழாமல் சூறாவை ஓதிட்டு போயில்மெண்ட் இல்லை. அந்த ஃபாத்திஹாட முதலாவது வசனம் எல்லா நன்றிகளையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ்க்கு சமர்ப்பிக்கிறது தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஏன்னா அவர் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சத்தின் நாயன், ரஹ்மான் ரஹீம், உலக மறுமை அருள்கள் அத்தனையினதும் சொந்தக்காரன் அவன். மாலிகி யௌமித்தீன், நீதியின் இருப்பிடம், உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீதியாக தீர்த்து வைக்க போறவன் அவன். எல்லா அருள்களையும் எதிர்பார்க்காமல் சொரிந்து கொண்டிருக்கின்றவன். அனைத்தினதும் சொந்தக்காரன், படைப்பாளன், நிர்வாகி, பராமரிப்பாளன் அவன் தான் ரப்புல் ஆலமீன். ரஹ்மான் ரஹீம் மாலிகி யௌமித்தீன், உனக்கே புகழனைத்தும் என்று அந்த அல்லாஹ்க்கு முன்னால் அல்லாட அந்த வல்லமைகளெல்லாம் சொல்லிட்டு, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின், யா அல்லாஹ் உனக்கு முன்னுக்கு நான் சரண்டர், நான் என்று சொல்லாமல் எல்லாரும் நாங்கள் உனக்கு முன்னால் அடிமைகள், உன்னிடம்தான் நாங்கள் உதவி தேடுறோம். என்ன உதவி? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், என் வாழ்க்கையை நேராக்கு, என் வாழ்க்கையை நேராக்கு. சிராத் முஸ்தகீம் என்ன?
நேரான பாதை. நான் இருக்கிற இந்த புள்ளியிலிருந்து நீ இருக்கிற இடம் வரைக்கும் வந்து சேர்ற அந்த நேர்கோட்டில் என்னை வழி நடத்து, அங்கே இங்கே போகாம. அந்த தொழுகை தான் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாய் வல் முன்கர், தீய மானக்கேடான விஷயங்கள்லேருந்து மனிதனை பாதுகாக்கும். மனுஷன் தவறு செய்வான், ஆனால் தொழுகை அவனை கொண்டாடும், இழுத்துக்கிட்டு வரும். தொழுகை அவனை இழுத்து கொண்டு வரும். சகோதரர்களே, இந்த கயிற்றில் நடக்கிற சாகசத்தை வீடியோக்களில் பார்த்துக்கிறீங்களா, இல்லாட்டி நேராக பார்த்துக்கிறீங்களா? சும்மா பார்த்தாங்க யோசிக்கும். எஸ், கயிற்றில் நடக்கிறதுக்கு சப்போர்ட் என்ன வச்சுக்கொள்வாங்க? என்னது? அகலமான ஒரு கம்பு, அகலமான ஒரு கம்பை இப்படி வச்சு கொண்டு தான் கயிற்றில் நடக்கிறது. கயிற்றில் எதால் நடக்கிற? காலாலையா? காலால் நடக்கிறேன்னா எனக்கும் உங்களுக்கும் நடக்கேன், எல்லாருக்கும் காலிக்கு தான். கயிற்றில் நடக்கிறவருக்கு கால் தான் தேவை, ஆனால் காலாலையால் அவர் நடக்கிறது. அவர் கம்பை வச்சு தன்னை சிந்தனையை நேராக்குறார், அங்களைங்களை போகாமல் இப்படி தந்த சிந்தனையை கவனத்தை நேராக்குறார். இந்த நேராக்குற பவரில் தான் கயிற்றில் கால் போகுது. இந்த நேராக்குற பவரில் தான் கயிற்றில் கால் மிஸ் ஆகாமல் போகும். சரி, ஒரு 20 மாடி கட்டிடங்கள் 40 மீட்டர் தூரத்தில் கயிற்றால் இணைச்சி போகிறேன்னு சொன்னால் எப்படி வேலை? அது இது கதையில் இது இப்படி இந்த சாதனையில் படைச்சிக்கிறான். அந்த கயிற்றில் நேராக போகலும்னு சொன்னால் 2 காலில் ஆடாமல் பள்ளிவாசலில் நிற்கிறவருக்கு அல்லாஹ்வை நோக்கி ஏன் நேராக போகலாது? ஏன் போகலாது? அது இயலாத விஷயம் இல்லை, அது இயலாத விஷயம் அல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. மனுஷனால் இயலாத ஒன்று அல்லாஹ் மனுஷனுக்கு அப்படி கொடுக்க மாட்டான். அகிமி ஸலாத்த லிதிக்ரி, ஏண்ட சிந்தனையை உனக்குள்ள உருவாக்குறதுக்காக தொழு. என்னைய நாடுறது, என்னைய தேடுறது, என்னைக்கிட்ட வாடுறது, என்னைய நினைக்கிறது, அதுதான் தொழுகை. அதுக்காக தொழுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன். அப்படி நேராக்கினா கயிற்றிலேயே நடக்கலும்னு சொன்னால் இந்த சந்தடிகள் இந்த வாழ்க்கை எங்களை அங்களைங்களை இழுத்து பிரட்ட பார்க்குது. கயிற்றில் போகிற மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. இந்த ஆபத்துகள் அத்தனையிலிருந்தும் அவனை பாதுகாக்கிறது அவனுடைய சிந்தனை குவிப்பு. அது அல்லாஹ்வை நோக்கி திருப்பினா பாதுகாத்துக்கலேன். இதே உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லி இன்னொரு கேள்வியும் கேட்டு முடிக்கிறேன். அப்படி கயிற்றில் நடக்கிற ஒருத்தர் கம்பை வச்சுக்கிட்டு நடக்கிறார் இல்லையா? 2வது முறை கம்பை வீசிட்டு கையை மட்டும் அகட்டி வச்சுக்கின்னு நடக்கிறார். 3வது கட்டமாக கையை அகட்டி வைக்காமல் பக்கத்தில் இப்படி போட்டுக்கொண்டு நடக்கிறார். 4வது கட்டமாக தன்னை குழந்தையை தூக்கி கொண்டு நடக்கிறார். 5வது கட்டமாக வந்து உங்களோட பிள்ளையை தாங்க தூக்கிக்கின்னு நடக்கிறேன்னு கேட்குறார். கொடுப்பீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். விஷயம் விலங்கல் அப்படியா?
5வது கட்டமாக உங்களோட பிள்ளைய தாங்க தூக்கி நடக்கிறேன்னு கேட்டால் கொடுப்பீங்களான்னு கேட்டு யோசிக்கிறாங்க, குடும்பமா வானவான் ஏலா. இது மாதிரி தான் நிறைய மனுஷர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள உறவு. அவருடைய அவ்வளவு திறமையை கண்டதுக்கு பிறகு நம்ப ரெடி இல்லை. அல்லாஹ் வல்லவன், அல்லாஹ் சகலதும் தன் கைவசம் வைத்திருப்பவன் என்று நாங்கள் நினைச்சதுக்கு நம்பிக்கை அல்லாஹ்வுடைய வாரன்றது வேறொரு விஷயம். அந்த நம்பிக்கையை தொழுகை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை என்னென்னா அல்லாஹ்வை நோக்கி போய் 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 இந்த தொழுகை எங்களையையும் நாங்கள் தொழுகையையும் நேராக்குற போது அப்படி ஒரு இடத்துக்கு மனிதனை அந்த தொழுகை கொண்டு வந்து விடும். சகோதரர்களே, தொழுகையை நேராக்கினா வாழ்க்கை நேராகும். வாழ்க்கைக்கு இப்படி ஒரு தொழுகை தேவையா? அஸ்ஸலாமு அலைக்கும். தேவையா? எந்த தொழுகை? 1008 1009 அல்ல, அந்த தொழுகை அல்ல. அது வாழ்க்கைக்கு எந்த பிரயோசனத்தையும் தராது. வாழ்க்கையை இரண்டர அல்லாஹ்வோடு சங்கமிக்க செய்கின்ற தொழுகை தேவை. அப்படி ஒரு தொழுகையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உலகத்தார்களுக்கும் அதனை அல்லாஹ் நசீபாக்குவானாக என்று கேட்டு முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.